அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆகிஃப் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம இடியாப்பம்மை தேங்காய் பால், அப்புறம் ஆட்டுக்கால் பாயா, மட்டன் குழம்பு இப்படி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். பட் நம்ம இதை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இடியாப்பம் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு வானலில் தேவையான அளவு நெய் விட்டு, தேவையான அளவு கட் பண்ண ஆனியன், முந்திரி, பட்டை, பச்சை மிளகாய், ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, மீடியமாக வதங்கினா போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் எக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை எக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 எக்கு போட்டிருக்கேன். எக்கு நல்லா நல்லா ஆனியனோட நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எக்கு நல்லா பிரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இடியாப்பத்தை போட்டுடலாம். இடியாப்பத்தை நான் தேங்காய் பாலில் டிப் பண்ணி நல்லா உதுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பசும்பாலில் கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நிறையா ஊற்றிட வேணாம் பாலை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம உதுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ உதுத்து எடுத்த இடியாப்பத்தை ஆனியனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சோம்பு தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதை இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் இது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆகிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.